மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக போராடிட்டு இருக்கிற எங்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்கள் கேட்ட உரிமையை தராமல் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாம் நசுக்கி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காக அவர்களை கூப்பிட்டு காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது இது நேர்மையற்றது. அவர்கள் கேட்டது காலை உணவு இல்ல, காலத்துக்கும் உணவு. அவங்க நிரந்தர பணியாளர்களா மாத்துங்கன்னு சொன்னாங்க. தவிர்த்துட்டு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவங்க அல்ற குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு இன்னைக்கு ஆறுதலாக தேர்தலுக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுங்கிறது நேர்மையற்றது. அதனால அதாவது அவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல அரசாங்கம் கொடுக்குது 15,000 ரூபாய், வெறும் 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட. அதுல எவ்வளவு எடுத்துட்டு கொடுக்கணுமோ அந்த மக்களுக்கு போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மிக மிக குறைஞ்ச ஒரு ஊதியத்துல இந்த நாட்டையே சுத்தப்படுத்துற அந்த மக்கள் இன்னைக்கு முழுமையா ஒரு அரசாங்க ஊழியராக தங்களை அங்கீகரிக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்தை முதலமைச்சர் நிறைவேற்றினா மட்டும்தான் அது அந்த மக்களுக்கான நேர்மையான தீர்வு. அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.